friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்ய போறோம்னா மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்ம சீரக சம்பா அரிசி தான் எடுக்கிறோம். இது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாசுமதி அரிசி எடுத்திங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். பட் ஆனால் கம்பேர் பண்ணுறப்போ சீரக சம்பா அரிசி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா 6 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப நேரம் ஆக்சுவலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா ஒரு டைம் கழிஞ்சிட்டு வந்துடுறேன், அந்த தண்ணியே போதும். நம்ம அரிசியை வந்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டோம். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம். இந்த கழுவுன தண்ணியே போதும், நல்லா ஊறிக்கும். இதை வந்து என்னென்னா அப்படியே வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறோம். மட்டன் வந்து வாங்குறப்ப என்னென்னா இதுக்கு மட்டும் பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கணும். இந்த சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொழுப்போடையே வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து 500க்கு 600 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம மட்டனுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். இதை வந்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா மட்டன் பிரியாணி வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும், மட்டன் பீஸ் இருக்காது. அதனால் 1 விசில் அல்லது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்குறோம், கல்பாசி கொஞ்சமாக எடுத்துருக்குறோம், ஒரு பெரிய பட்டை, முந்திரி வந்து ஆப்ஷனல், நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து என்ன ஒரு 8 முந்திரி எடுத்துருக்கிறேன், 5 ஏலக்காய். அதே மாதிரி என்ன சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, ஒரு 6 அல்லது 7 எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 8 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம், ஒரு 5 வரமிளகாய். இது கூடயே நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் பிரியாணி மசாலாவை நல்லா அப்படியே இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவைன்னா நீங்கள் நட்சத்திர முக்கு கூட ஆட் பண்ணலாம். மட்டன் பிரியாணி மசாலாவுக்கு நான் நட்சத்திர முக்கு, மராட்டி முக்கு ஆட் பண்ணாத காரணம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறதுனால நான் வந்து இது கூட ஆட் பண்ணல. உங்களுக்கு அது ஆட் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூடயே நீங்கள் மராட்டி முக்கு, நட்சத்திர முக்கு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மசாலாவுக்கு மெயினாக என்னென்னா கல்பாசி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு இது வந்து ஒரு தனி மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மசாலா அரைச்சோன்னே ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். அதாவது என்னென்னா டேஸ்ட்டும் வந்து என்னென்னா பிரியாணிக்கு வந்து நல்லா ஒரு கூடுதலாக கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அதாவது என்ன ஃப்ளேவர் கிடைக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நான் 1 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப விசில் விட்டிங்கன்னா மட்டன் வந்து கரைஞ்சிடும். அதனால் இந்த அளவுக்கு விட்டாலே போதும். மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன குக்கர் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டாச்சு. இது கூடவே நம்ம நெய்யும் விட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா வெறும் நெய்யில் மட்டும் கூட செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரியவங்க இருக்கிறதுனால நாங்கள் வந்து நெய் அதிகமாக யூஸ் பண்ணல. இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு 1/4 டீஸ்பூன், 3 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது கூட கல்பாசி. இது வந்து என்னென்னா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். ஏலக்காய் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஏலக்காயாக இருந்துச்சுன்னா 6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப பெருசுங்கிறதுனால 3 மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம இதையே அப்படியே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு 500 கிராம்ஸே இருக்கும். இந்த வெங்காயத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி. அதனால் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் லைட்டாக ஒரு கீறிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அதாவதுன்னா இன்னுமே நல்லா வதங்கணும். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டா இன்னும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. நம்ம 1/2 கிலோ தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். சின்னதாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூட புதினா ஆட் பண்ணுறோம். இது கூடயே நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம்.
அதாவது 1/2 கிலோவுக்கு நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணாலே போதும். ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க. ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா என்னென்னா சல்லுன்னு இருக்கும். அதாவது மட்டன் பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. எப்போவுமே 1/2 கிலோவுக்கு 2 தக்காளி இருந்தாலே போதும். வெங்காயம் மட்டும் நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா. நார்மலாக கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா இல்லைனா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எவ்வளோ வெங்காயம் போட்டாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். இது கூட நம்ம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் தண்ணியை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம அளவுக்கு, அதாவது என்ன மெஷர்மெண்ட் எவ்வளோ அரிசி போட்டுக்கிறோமோ அதுக்கு அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 லெமன். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தது பார்த்திங்கன்னா எவர் சில்வர் குக்கர் எடுத்தேன். அது வந்து 3 லிட்டர் குக்கர். அதில் பார்த்திங்கன்னா 1/2 kg மட்டன், 1/2 kg ரைஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தோன்னா 10ல். ஸோ அதனால் நான் பெரிய குக்கர் எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். இப்போ நல்லா மட்டன் மசாலா எல்லாமே வெந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் வந்து தண்ணி மட்டனோட ஸ்டாக்கே இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த டம்ளரில் 6 டம்ளர் நம்ம ரைஸ் போட்டோம். ரைஸ் போட்டதுக்கு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அளவு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 கரெக்டாக நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு வந்து 1:2 வந்து சீரக சம்பா அரிசிக்கு விடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு வந்து, அதாவது வேக வச்சதுலேயே அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 3 டம்ளர் மட்டும் விட்டுக்கலாம். 1 2 3 போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஜாஸ்தி தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிரும். நம்ம அதனால் இதே அளவு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சமாக நம்ம போட்டால் போதும். இதனால் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்னா ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல. இது வந்து கழிஞ்சிட்டு அதே தண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர் மாறி இருக்குது. அதாவது என்ன நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதே மாதிரி பாசுமதி அரிசியில் இருக்கக்கூடிய சத்தை விட இந்த சீரக சம்பா அரிசிக்கு வந்து சத்து அதிகம். அதாவது வரகு அரிசி, சாம அரிசி, இந்த அரிசி மாதிரியே வந்து சீரக சம்பா அரிசியிலையும் நிறையா சத்துக்கள் இருக்குது. அவ்வளோதான். நம்ம அரிசி எல்லாத்தையும் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். அதாவது ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தம் கொடுக்குறப்ப தான் வந்து ரைஸ் வந்து வேகணும். இப்போ வந்து உங்களுக்கு வேகவே கூடாது அரிசி. அப்போனா வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து வராது. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வேகலை. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தம் கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு தோசைக்கல் எடுத்துட்டேன். நம்ம வாழை இலை எடுத்துக்கலாம். இதை லைட்டாக நீங்கள் தொடச்சிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. தோசைக்கல் வந்து ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகணும். இது நல்லா ட்ரை பண்ணிடணும். அதாவது என்னென்னா தண்ணி இருக்கக்கூடாது. இப்போயே இது மேலேயே வச்சிடலாம். எடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா அரிசியாக தான் இருக்கும். ஆனால் தம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு நல்லா வெந்துடும். இதுக்கு நம்ம வாழை இலையை மேலே வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இலையும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதாவது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம தம் கொடுத்துட்டோம். தம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். லைட்டாக ஆவி வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாழை இலை பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கியிருக்கு. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே 2 திருப்பி விடுங்க. ஏன்னா மேலே இருக்கிற அரிசியும் வேகணும். அதனால் இதை அப்படியே திருப்பிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசியே பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்
மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.